இந்த 3 பைல்ல எந்த பைல சூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்ணு மூடி அவங்களுடைய முன்னோர்கள் அவங்கள மனசுல நினைச்சு கண்டிப்பா அது ஏதாவது ஒரு பைல அவங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆகும். அந்த பைல அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ 3வது ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? ஸோ 3rd பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுடைய முன்னோர்கள் எனர்ஜி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய எந்த முன்னோர்களோட எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஆண் நபர், இவங்களுக்கும் ஆண் நபர் வந்து வருது. அந்த ஆண் நபர் வந்து மிடில் ஏஜில் இருந்தவங்களா இருப்பாங்க. ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருந்தவங்க, ஒரு சில பேருக்கு வந்து சித்தப்பா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க கூட கொஞ்சம் மிடில் ஏஜில் இறையடி சேர்ந்துருப்பாங்க. ஸோ இவங்களோட எனர்ஜி அதிகமாக இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இவங்களால ஒரு புதிய விஷயத்த உருவாக்க முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி யாரோ எதையோ கட்டமைச்சு வச்சதை நோக்கி போயிட்டுருக்காங்க. அது வந்து அவங்களால கரெக்டாக பர்சீவ் பண்ண முடியல. அதில் அவங்க எந்த ஒரு மாற்றத்தையும் இல்லை முன்னேற்றத்தையும் அவங்களால பார்க்க முடியல. ஏன்னா அது அவங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று. பட் அதில் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எல்லா விஷயங்களையும் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இல்லை வந்து எப்போவுமே ஒரு சோக உணர்வோட சோக முகத்தோடு இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்காத ஒன்றா இருக்குது. ஸோ அவங்க தரக்கூடிய மெசேஜ் ஒரு 2 ஸ்ட்ராங்கான மெசேஜ் பார்க்கும்போது எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருக்கணும். இழப்புகளை கண்டு வந்து வருந்தவே கூடாது. அண்ட் அவங்களுக்கான பாதை அது கிடையாது. இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கி ஏதோ ஒரு புதிய விஷயத்துக்குள்ள வந்து போகணும். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு.